சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆனந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நீண்ட நாள் கழித்து ஒரு நேர்காணல் ஐபிசி தமிழில். உங்களுடைய கடுமையான பணிக்கிடையே கிட்டத்தட்ட நீங்கள் தலைவராகி 7 மாதம் ஆச்சு. எப்படி இருக்குது பணி? கிட்டத்தட்ட ஆம்ஸ்ட்ராங் விட்டுக்கொண்ட பணிகள் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக சென்னையில் உங்களுடைய பணி எப்படி போயிட்டுருக்கு? பணி நம்ம இது ஒரு கடுமையான பணி தான். பட் ஏற்கனவே இதே பணியில் நம்ம தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ப்ராக்டிஸில் நம்ம அதை எளிமையாக எடுத்து பண்ணுறோம். மற்ற எப்பவுமே ஒரு எதிர்கட்சியோ அல்லது ஒரு கட்சியோ வளரும்போது ஆளுங்கட்சியோட கடுமையான ஒரு நெருக்கடி இருக்கும். அந்த கட்சியை நசுக்குவதிலே குறியாக இருப்பார்கள். அந்த வேலையை அவர்கள் பார்க்கின்றார்கள். அதையும் மீறி எங்களுடைய வேலை சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது, கட்சி வேலை. அதையோடு எங்களுடைய அண்ணனுடைய படுகொலைக்கு நீதி கேட்கும் விஷயத்திலே வழக்கு சம்பந்தமாக சில முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். கடுமையான நெருக்கடியெல்லாம் கொடுக்கப்படுது அரசாங்கம் சார்பாவோ அல்லது ஆளுங்கட்சி சார்பாகவும் சொல்லி. என்ன மாதிரி நெருக்கடியை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஏன்னா படுகொலைக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய கவனம் தமிழ்நாடு முழுவதும் கவனம் பெறுது. சென்னை தலைநகர் முழுவதும் இப்படி ஒரு கட்சி இருந்தது எங்களுக்கு தெரியாமல் போச்சு, பட்டியலின மக்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் குறித்துலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி நெருக்கடியை பேச? இப்போ பொதுவாக அண்ணனுடைய படுகொலையே அரசியலில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி, ஒரு மிகப்பெரிய தலைவராக அவர் வந்துவிட்டார். அதனால் போராமையின் காரணமாக இந்த கொலை நடந்ததுன்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவருடைய வளர்ச்சின்றது ஜெய்பீம் மாடல்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு மாடல் திராவிட மாடலுக்கு எதிராக எடுத்து வந்தார். எப்படி இவங்களுடைய உள்ள இந்த கட்சியோடைய இன்வால்மெண்ட்ஸ் எப்படி வருது, எப்படி உங்கள் கட்சி எப்படி நெருக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்க. இப்போது எங்கள் கட்சி அப்படின்னும் போது அண்ணன் தான் மிகப்பெரிய தலைவராக தென்னாட்டு அம்பேத்கராக இருந்தார். அப்படி இருக்கும்போது அவருக்கு உயிருக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு முதலமைச்சர் தொகுதியிலே உத்தரவாதம் இல்லாமல் ஒரு பாதுகாப்பின்மையோடு அவர் அரசியல் படுகொலை செய்யப்பட்டார். இந்த அரசியல் படுகொலையை அரசாங்கம் என்ன நினைக்கின்றது என்றால், இது ஒரு ரவுடிகளுக்குள்ளே நடந்த மோதலில் ஏற்பட்ட ஒரு படுகொலை அப்படி என்று ஒரு சுருக்க பார்க்கின்றது. அதற்கு சுருக்க பார்த்தால் என்னவென்றால், ஒரு ஆளுங்கட்சியின் மீது பொதுமக்கள் அதிருப்தியாக இருக்கின்றார்கள். இவ்வளோ பெரிய தலைவர் ஒரு முதலமைச்சர் தொகுதியிலே படுகொலை செய்யப்படுகின்றார் என்றால் அப்பொழுது யாரெல்லாம் இதில் பின்புலமாக இருந்திருப்பார்கள் என்று பொதுமக்கள் யோசிக்கின்றார்கள். பொதுமக்கள் யோசிக்கும் பொழுது அதே போன்று இது போன்ற ஒரு படுகொலையை நிகழ்த்திய போது அந்த படுகொலை நிகழ்த்தப்பட்ட தலைவர் பல நன்மைகளை அனைத்து ஜாதியினருக்கான, அனைத்து மக்களுக்கான, அனைத்து மதத்தினருக்கான ஒரு தலைவராக இருந்து அவர்களுடைய நல்ல விஷயங்கள், அவர்களுடைய எல்லாம் விஷயங்களிலும் பங்கு பெற்று அவர்களுக்கு ஒரு உதவியாகவும் அந்த தலைவர் ஒரு கல்வி என்பதிலே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பல மாணவர்களை எல்லாம் படிக்க வைத்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கமாக இல்லாத போது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அவர் இந்த மக்களை ஒரு எழுச்சி உரை செய்து அந்த மக்களுக்கு கல்வி கொடுத்து விட்டால், பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னதை போல ஒருவனுக்கு கல்வி கொடுத்து விட்டால் அதை வைத்து அவன் எல்லா செல்வங்களையும் பெற்று விடுவான் என்ற பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையை முழுமையாக பின்பற்றி எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் அவருடைய அந்த கொள்கையையும் அவருடைய அந்த மரணமும் பார்த்தீர்கள் என்றால் அவரை இந்த இதில் எலிமினேட் செய்து விட்டால் அவருடைய கொள்கை வெற்றி பெறாது. அதனால் அவரது எழுச்சியுடன் அரசியல் வளர்ச்சி பெறமாட்டார் என்பதற்காக பல தொல்லைகளை கொடுத்து இந்த படுகொலையை அரசியல் ரீதியாக இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே அந்த 8 பேர் தான் இந்த கொலையாளிகள் என்று சொன்னார்கள். அதன் பிறகு போக 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 ஒரு 30 பேர் கொலையாளிகளாக விட்டார்கள். இதற்கான காரணம் என்னவென்றால், இந்த 8 பேர் தான் இந்த கொலை, இது ரவுடி மர்டர் இது அப்படி என்று சித்தரித்தார்கள். அது சித்தரிப்பதற்கான காரணம், இது ஒரு சாதாரண ஒரு நபரினுடைய படுகொலை நடந்துவிட்டது என்று இதை மூடி மறைத்து விடலாம், அதனால் இதுக்கு ஒரு நியாயம் கற்பிடித்து விடலாம் அப்படின்று பல யூடியூப் சேனல்கள், பல அரசாங்கத்திற்கு ஆதரவான ஊடகங்கள் இவற்றையெல்லாம் வைத்து அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய கொலை ஒரு ரவுடிகளுக்கு ஏற்பட்ட ஒரு கொலை என்று ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினார். அதுக்காக ஒரு மித்து ஸ்டெட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு சாதாரண ஒரு மனிதருடைய படுகொலைன்னு. அதன் பிறகுதான் அதை நாங்கள் வெளிக்கொண்டு வந்த பிறகு இது எந்த நிகழ்வுக்காக இந்த படுகொலை நடைபெற்றது, யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், எதற்காக இந்த கொலை செய்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் விரிவாக பல நிகழ்வுகளில் சொன்ன பொழுது
இன்வெஸ்டிகேஷன்ஸில் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து எடுத்து உரைக்கும் பொழுது இது வந்து ஒரு தேசிய தலைவர், அதாவது ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் இதற்கு குரல் கொடுக்கிறார். ஜேபி நட்டா என்று பிஜேபியுடைய தேசிய தலைவரும் குரல் கொடுக்கின்றார். அனைத்து தலைவர்களும் இந்தியா முழுக்கும் குரல் கொடுத்தார்கள். இந்தியா முழுவதும் மட்டும் குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் பல பெரிய மாநகரங்களில், இந்தியா முழுவதும் உள்ள மாநகரங்களில் அண்ணனுடைய படத்தை வைத்து மலரஞ்சலி செலுத்த ஆரம்பித்தார்கள். மரணத்தின் போதும் அவர் இடைப்பட்ட அந்த மரணத்தை அடக்கம் செய்யும் இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பல எம்பசிகள் முன்னாடி, இந்திய எம்பசி முன்னாடி வந்து போராட்டங்கள் நடைபெற்றன. அப்படி நடைபெற்ற போது சாதாரண ஒரு மனிதர் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தார். பொதுமக்கள் மத்தியிலே இவருக்குள்ள உண்மையான ஒரு பலத்தை வந்து இந்த அரசு அறியாமல் இருந்திருக்கின்றது. பொதுமக்கள் மத்தியிலே வந்து இவரை வந்து ஒரு ரவுடி என்று சித்தரித்து விட்டு இந்த வழக்கை முடித்து விடலாம் என்று நினைத்தார்கள். அதற்கான வழக்கு இது அல்ல. இவர் மிகப்பெரிய தலைவர் என்பதை அவர் இறப்புக்கு பின்பு பொதுமக்கள் தானாக முன்வந்து அவர்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது இந்த தலைவர் மீது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய மரியாதை இருந்திருக்கின்றது என்பதை இந்த அரசு பின்பு தான் உணர்ந்தது. இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வப்பெருந்தகைக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அண்மையில் சவுக்கு சங்கர் கூட இதை பற்றி பேசியிருந்தாரு. கடைசியாக அவர் வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது வேறு சில காரணங்கள்லாம் வந்து சொல்லப்படுது. இப்போ செல்வப்பெருந்தகைக்கும் இப்போ ஆம்ஸ்டாங் இந்த படுகொலைக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து சம்மந்தப்படுத்திட்டே இருக்காங்க. இது எப்படி வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க? ஏன்னா அவர் மாநில தலைவராக இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, தேசிய தலைவர் வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு அறிமுகமான ஒரு நபராக இருக்காரு. நீங்கள் ஏன் வந்து இவரை சம்மந்தப்படுத்துறீங்க? அரசியல் பழிவாங்கல் எதுவும் இருக்கா, இல்லை வந்து தனிப்பட்ட பகை எதுவும் இருக்கா? இல்லை, அவருக்கு சங்கர் சாருக்கும் உள்ள வந்து அவரோட ஸ்கேமை வெளிப்படுத்தினார். அது மாதிரி விஷயங்களில் வந்து தனிப்பட்ட வந்து பிரச்சனை இருக்குது. வந்து அவங்க 2 பேருக்கும் உள்ள வந்து இஷ்யூ அது. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியோட நிலைப்பாடு, சவுக்கு சங்கர் ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே செல்வப்பெருந்தகை அவர்கள் வந்து போலீஸ் பாதுகாப்பு கேட்குறாரு. யாருக்கு கேட்குறாருன்னு பார்க்குறீங்களா? போலீஸ் பாதுகாப்பு கேட்டது இவர் சவுக்கு சங்கர் கேட்டார். சவுக்கு சங்கர் அவர் வந்து உள்ளே இருந்து வரும்பொழுது அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி செல்வப்பெருந்தகை கேட்டிருக்காரு. எந்த தலைவர்களும் அப்படி கேட்கல. அது சவுக்கு சங்கர் ஜெயிலிருந்து வெளியே வந்த நேரம் வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை மிக தீவிரமாக வெளியிலே பேசிக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எங்கே சவுக்கு சங்கர் வந்து இந்த படுகொலையை பற்றி விவரமாக விவாதித்து விடுவாரோ என்ற நோக்கத்திற்காக அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு 6 மாதம் சவுக்கு சங்கர் அதை பற்றி வாயை திறக்கவில்லை. அந்த கொலை வழக்கை பற்றி பேசவே இல்லை. இல்லை, அது சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் தகவல் கிடைச்சது? 6 மாதம் அதை பற்றி பேசவே இல்லை. அதை பற்றி வந்து எந்த விதமான அதை பற்றியான தகவலையும் அவர் வந்து வெளியே பேசாமல் இருப்பதற்காக இவர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறார். சவுக்கு சங்கருக்கு இவரே போலீஸ் பாதுகாப்பு கேட்குறார். ஸோ அதன் பிறகு நாளடைவிலே வந்து அவர் திரும்ப மறுமுறை ஜெயிலுக்கு போன பிறகு அவர் என்ன விவாதங்களின் அடிப்படையில் அங்கே கேள்வி கேட்டு அவருடைய பதில் அவர்களிடம் வந்து என்ன உண்மை தெரிந்து கொண்டார் என்பது வந்து உள்பட இங்கே வந்து ஒரு ஸ்கேம் பற்றி அவர் வந்து வெளியிடுறாரு. 150 கோடிக்கு மேலே வந்து இந்த லாரிகள் வாங்கினதில் வந்து ஸ்கேம் இருக்குது, அவங்க சொந்த நிறுவனத்திலே வச்சுக்கிறாங்கன்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து சவுக்கு சங்கர் வந்து இவர் வந்து தொடர்பு இருக்குது அவருக்கு அப்படின்ற விவரத்தை வந்து வெளியிடுறாரு. அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் தொடர்பு விவரத்தை வெளியிடுறாரு. இந்த விஷயமும் அந்த விஷயமும் சேர்ந்தப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் சொன்னப்பெல்லாம் வெளியே வந்தப்பெல்லாம் அவர் சங்கர் சார் பேசலை. இப்போ வந்து நாங்கள் பேசினதை வந்து அவர் மேல்கோள் காட்டி பேசுகிறார். ஸோ இப்போ இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், பொதுமக்கள் இந்த நிலைப்பாடை உணரணும். சவுக்கு சங்கர் ஜெயிலேருந்து வந்த உடனே இவர் வந்து செல்வப்பெருந்தகைக்கு அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுன்றார் அரசாங்கம். அதுக்கப்புறம் 6 மாதம் அவர் அந்த அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய கொலை சம்மந்தமாக பேசவில்லைன்னு சொன்னபோது இந்த ஸ்கேம் வெளிப்படும் போது அதுக்கப்புறம் இந்த கொலையோடைய வழக்கு சம்பந்தமான விஷயங்களையும் அவர் பேசுகின்றார். அதற்காக இந்த பிரச்சனையும் நடக்குது. அப்போ என்னென்னமோ நடக்குது பின்னாடி, அரசியல் திரைமறைவு மாதிரி ஏதோ வந்து பின்னாடி நடக்குது. இது நான் சொன்னதில் வந்து நீங்கள் போயிட்டு வந்து பின்னாடி லைப்ரரி அப்டேட் எடுத்து பாருங்கள். அவர் செல்வப்பெருந்தகை வந்து சவுக்கு சங்கருக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டாரா இல்லையா அப்படின்னு சொன்னால் போலீஸ் பாதுகாப்பு அவர் கேட்கவில்லை என்றால் என்னுடைய பொறுப்பை நான் ராஜினாமா செய்து விடுகிறேன். அண்ணனுக்கான நீதியை வந்து நீங்கள் பெற்றுக் கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற எல்லா கேள்வியும் இப்போ இருக்கக்கூடிய உங்கள் மேலே தான் கேள்வியாக கேட்பாங்க. இதற்கான நீதியை பெறுவதற்கு வெறும் போராட்டம் மட்டுமே வந்து அது ஒரு தீர்வாக ஆகிவிடாது. சட்ட போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். சட்ட ரீதியாக இந்த வழக்கு வந்து எங்களுடைய தேசிய தலைவர் இந்த மரணத்திற்கு அண்ணனுடைய மரணத்திற்கு வரும்பொழுதே அங்கே மலர் வளையம் வைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, அதாவது ஆளுகின்ற அரசிற்கு இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று தெளிவாக சொன்னார். ஆனால் இந்த வழக்கை சிபிஐக்கு இதுவரை ஒப்படைக்காமல் இவர்கள் காத்திருக்கின்றார்கள். ஆகையினால் இந்த வழக்கு சிபிஐக்கு சென்றடையத்துக்கான எல்லா வேலைகளும் மத்தியிலே எங்களுடைய கட்சியும் நாங்களும் எடுத்து வருகின்றோம். இல்லை, இப்போ ஆளும் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னா சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டியதான்னு சொல்றீங்க. அப்போ ஆளும் அரசாங்கம் நான் சொல்ல எங்கள் தேசிய தலைவரே சொல்லியிருக்காங்க,
எங்கள் தேசிய தலைவருடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. பெரிய இடத்தினுடைய அழுத்தத்தின் காரணமா தான் இவருடைய படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு எதுவும் நினைக்கிறீங்களா? பெரிய இடத்துடைய அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தெளிவாகவே சொல்கிறோம். இந்த கைதாகியிருக்கிற இந்த ரவுடிகள் என்று சொல்லக்கூடிய சோ கால்ட் ரவுடிஸ், தே ஆர் நாட் ரியல் எனிமி, தே ஆர் நாட் வந்து ரியல் கல்ப்ரேட்ஸ், நாட் ஓன்லி தே ஆர் ஓன்லி ரியல் கல்ப்ரேட்ஸ். அவங்களுக்கு பின்னாடி பணத்தை கொடுத்தவங்க யார், அழுத்தம் கொடுத்தவங்க யார், காவல்துறையை செயல்படாமல் அந்த கொலை நடக்கிற நேரத்தில் செயல்படாமல் வைத்தது யார், இதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பின்புலம் இருக்கின்றது. இவர்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் புகை வண்டி செல்லும்போது அங்கே எரிகின்ற அந்த நேரத்திலே, புகை வண்டி காலத்திலே அங்கே சிறு சிறு கரித்துண்டுகள் இறைந்து கிடக்கும். அந்த கரித்துண்டுகளை இறைந்து கிடந்த கரித்துண்டுகளை எடுத்து வைத்துட்டு இவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகள் என்று எங்களிடம் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. அரசியல்வாதி யாரும் தொடர்பு இருங்க, நான் முடிக்கிறேன். ரயிலை திருடி சென்றவர்கள் எல்லாம் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்போதைக்கு வந்து பல ஊடகங்களில், பல செய்தி சேனல்கள்லாம் வந்து நாங்கள் எப்போ சொன்ன விஷயத்துக்கு இப்போ தான் வந்து பத்திரிகையாளர் ஒரு வீடு தாக்கப்பட்ட பத்திரிகையாளர் ஒரு வீடு தாக்கப்பட்ட போது அவர் வந்து அதற்கு அது ஒரு வாரமாக அது சம்பந்தமாக பேசியிருக்கார். பின்பு அவர் வீடு தாக்கப்படவில்லை. இல்லை சார், அப்படி இருக்கும்போது தேசிய தலைவர் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இதுக்கு குரல் கொடுக்குறாரு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தலைவர் சம்பந்தம் அப்படின்னா எப்படி ஏத்துக்கிற மாதிரி இருக்கும்? அப்ப ராகுல் காந்தி கூப்பிட்டு கேட்டிருக்க மாட்டாரா, என்ன நீங்க தான் தொடர்பா இல்லையான்னு? அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா நீங்க நீதிமன்றத்தில் நிரூபிங்கன்னு அவர் சொல்றாரு. நீங்க தவறான புரிதலின் அடிப்படையில் பேசுறீங்க. எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் புகார் அனுப்பி வச்சாக்கா திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன பொழுது தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் நம்புகிறேன், இவர் மிகப்பெரிய தலைவர், படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார், ராகுல் காந்தி அவர்களுடைய வார்த்தை. அப்படி இருக்கும்போது இந்த கொலைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே தான் அவருக்கு இது மாதிரி உங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்ற புகாரை எங்களுடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்தார். இல்லை, அதெல்லாம் பண்ணாரு. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவங்களும் எடுக்கல, அரசாங்கமும் எடுக்கல, காவல்துறையும் கண்டுபிடிக்கலனா அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அப்போ நீங்கள் என்ன இதை ஃபாலோ பண்ணுறீங்க? காவல்துறை என்றவங்க வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? தமிழ்நாடு காவல்துறை என்பது யாரோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? யாரோட? முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. ஹோம் டிபார்ட்மெண்ட் யாரோட கண்ட்ரோலில் இருக்கு? எல்லாமே முதலமைச்சர் தான் கண்ட்ரோல். இப்போ இந்த வந்து கொலையில் வந்து காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை? காவல்துறைன்றது வந்து டூ வாட் ஐ சே அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். யார் அவங்களுக்கு உயர் அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்க சொல்கிறதா அவங்க செய்வாங்க. அதனால் நாங்கள் இந்த இடத்துல காவல்துறையை குற்றப்படுத்தவோ இல்லை வந்து அவங்க மேலே குற்றம் சுமத்தவோ விரும்பவில்லை. காவல்துறைக்கு யார் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கின்றார்களோ அவர்களை, காவல்துறையினரை கை கால்களை கட்டிவிட்டு நீச்சல் அடிக்க சொன்னால் அவர்களால் எப்படி அடிக்க முடியும்? இதிலே வந்து அரசாங்கத்தின் அழுத்தம் இருக்கின்றது. அதனால் இந்த விசாரணை சரியான இடத்திலே முற்று பெறவில்லை. இல்லை, இப்போ இந்த அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னா இது இந்த அரசாங்கத்துக்குள்ள கெட்ட பேர், இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வர்றத ஸ்டாலின் விரும்புவாரா, திமுக விரும்புமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த இடத்துல. இப்போ நீங்க 19 சொல்லிட்டு போயிடுறீங்க, இந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக இது வரைக்கும் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர்ல வரும், அதை விரும்புவாங்க. இப்போ நீங்க சொல்றது, இப்போ பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் என்ற ஒரு விவகாரம் வந்து வெளியே வந்தது. அப்போது வந்து யார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும் என்றால் காவல்துறையிலே அந்த பெண்ணுடைய பேரெல்லாம் வெளியே வந்துவிட்டது என்பது முதலமைச்சரை தான் பொதுமக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி, அனைத்து கட்சிகளும் முதலமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்தி வந்து அவர்தான் பொறுப்பு என்றார்கள். முதலமைச்சர் தொகுதியிலே வீட்டு வாசலிலே, வெளியே எங்கும் செல்லவில்லை, வீட்டு வாசலிலே ஒரு மிகப்பெரிய தலைவர் படுகொலை செய்யப்படுகின்றார். அவர் அந்த தொகுதியிலே வந்து முதலமைச்சராகவும் இருக்கின்றார், தொகுதி எம்எல்ஏவாகவும் இருக்கின்றார். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும் என்றால், அரசாங்கமே காவல்துறை என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு பார்ட். அந்த பார்ட்டில் வந்து காவல்துறையுடைய வந்து அவங்களோட சுதந்திரமான வந்து விசாரணை நடைபெற்றதா என்றால் அவரை பொறுத்தவரை சுதந்திரமான விசாரணை நடத்தினார்கள். முடிவுரை சுதந்திரமாக இல்லை. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. எப்போ எதிர்பார்க்குறீங்க, எப்போ இதுக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் தேர்தலே வரப்போகுது. இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் கெட்ட பேர் கொடுப்பதற்காக நீங்கள் வேறு எதுவும் பிளான் வச்சுருக்கீங்களா? இதை வந்து அரசியல் ரீதியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் வந்து திட்டம் வச்சுருக்கீங்களா? இப்போ அரசு சார்பாக நீங்கள் வந்து அரசு சார்பான செய்தியாளர் போல் வந்து நீங்கள் வந்து அரசோட தூதர் போல் இந்த கேள்வியை கேட்குறீங்க. இந்த கேள்வியே தப்பு. நாங்கள் போய் வந்து எங்கள் வீட்டில் இழவு விழுந்திருக்குது, எங்கள் வீட்டில் வந்து டெட் பாடி, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் இறந்துருக்காரு. இதை போய் நீ தப்பு நான் தப்புன்னு சொல்லிட்டு போலி குற்றச்சாட்டு சுமத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது.
நீங்கள் உங்களுடைய கேள்வியை வந்து அரசின் சார்பாக வந்து தூதர் அரசாங்க சார்பா இல்ல சார், வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் இந்த கேள்வி கேட்கிறேன். பத்திரிகையாளர் இதை தாண்டி அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேட்கிறேன். இல்லை, இதை தாண்டி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை வந்து ஏஜென்சி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஏஜென்சி வந்து விஷயத்துக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஸோ அது அந்த ஏஜென்சி கிட்ட போகும்போது அனைவருடைய எல்லா குற்றவாளிகளும் வந்து செல்ஃபோன் சார்ஜர் போட்டு கொடுத்து இவர் அண்ணனுடைய கொலையில் ஈடுபட்டவர்கள் உட்பட அனைத்து ஒரு சாதாரணமான சின்ன இந்த கொலைக்கு உதவியாக இருந்தவர்கள் கூட இதில் வந்து அக்யூஸ்டுகால வர்றதுக்கான வந்து எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் தலைவராக இந்த பதிலை கொடுக்குறீங்க, அவங்களோட மனைவி என்ன சொல்கிறாங்க? இப்போ ஆம்ஸ்ட்ராங்கனுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க? தொண்டர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க? இப்போ தொண்டர்கள் மனைவி என்பது எங்கள் கட்சியோடைய கருத்து, அனைவருடைய கருத்துமே வந்து ஒன்று தான். நீங்கள் வந்து குறிப்பிட்டு கேட்குறது வந்து எங்கள் அந்நியார் வந்து என்ன வந்து இந்த வழக்குடைய சம்பந்தமான முன்னெடுப்பு எடுத்தாலும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்றார். ஓகே, இப்போ கட்சிக்குள்ளே அவங்களோட இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது? அவங்க எதுவும் அடுத்த தலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா, இல்லை நீங்கள் தான் தொடர போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குல்ல? எங்களுடைய தேசிய தலைமை வந்து முடிவெடுக்கும் எதுவாக இருந்தாலும். இப்போ அவங்க தலைவராக நான் தலைவரான்றதெல்லாம் கிடையாது. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து தலைவர் பதவின்றது முதலமைச்சர் பதவி கிடையாது, மிகப்பெரிய பணி சுமை. அதை எடுத்து செல்கின்ற விதத்தினாலே வந்து எங்களுடைய தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கின்றதோ அதுதான் முடிவு. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது. இப்போ பிஎஸ்பியோடைய ரோல் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தொடங்கி 2வது வருஷத்தில் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து தொடர்ந்து வந்து தேர்தலை சந்திச்சிருக்கோம். நம்மளுடைய ரோல் என்னவா இருக்க போகுது 2026 தேர்தல்? 2009 தேர்தல் நான் போட்டிட்டேன். மன்னிக்கிறோம், பாராளுமன்ற தேர்தல், திருவள்ளூர் பாராளுமன்ற தேர்தல் 41,000 வாக்குகள் வாங்கியிருக்கின்றேன். இப்போது நீங்கள் தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பித்ததை பற்றி கேட்குறீங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் முதல் ஆண்டை வந்து முடிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பித்த பல நடிகர்கள் வந்து கட்சியை ஆரம்பித்து நடத்தியிருக்கிறாங்க. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், நடிகர் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கின்றார், நடிகர் சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், நடிகர் கருணாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கின்றார். அந்த நடிகர் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் எம்ஜிஆருக்கு கட்சி ஆரம்பித்தது என்பது அவர் முதலமைச்சர் வரை பல முறை முதலமைச்சராக வந்து அதன் பிறகு வந்து அவர் கடைசி நாளிலே முதலமைச்சராக வாழ்நாளிலே அவர் இறந்தார். ஸோ அப்படிப்பட்ட எம்ஜிஆர் போல் வந்து கட்சியிலே வந்து புதிதாக ஆரம்பித்தவர்கள் முதலமைச்சர் ஆகிவிடும் முடியும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எம்ஜிஆருக்கு வந்து ஒரு அரசியல் அனுபவம்ன்றது ஒன்று இருந்தது. அவர் ஆல்ரெடி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அவர் வந்து பொருளாளராக இருந்தார். தொடர்ந்து வந்து பல படங்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையை எடுத்து சென்று அவர் வந்து மக்களிடம் பரப்பினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினால் இருந்ததினால் அவர் வந்து அரசியல் வளர்ச்சி படிப்படியாக இருந்தது. ஒரு கட்சி ஒரு நடிகராக இருந்து திடீரென்று ஒரு கட்சியிலே வந்து வருவதனாலே மட்டும் முதலமைச்சருடைய பதவியை நோக்கி செல்ல முடியாது. அதற்கு நிறைய அனுபவங்கள் தேவைப்படும். நிறைய அதாவது மனநிலைமை என்பது இப்போது ஒரு 100 பேர் வச்சு ஒரு ஷூட்டிங் பண்ணாலும் 100 டேக் வேணால் எடுக்கலாம். அது வந்து தப்புன்னா திரும்பி வந்து திருத்திக்கலாம். அரசியல்ன்றது ஒரே டேக் தான் எடுக்க முடியும். அந்த இடத்துல போயிட்டு ஸ்பாட்டில் தப்புன்னா தப்பு தான் முடிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து அவ்வளோ எளிமையான வந்து ஒரு பொறுப்பு கிடையாது. அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பல கூட்டணிகளை சேர்த்து தான் எங்களால் வந்து நாங்கள் வந்து தேர்தலில் போட்டி போட முடியும்னு சொல்லிட்டு. அதான் இந்த மாதிரி சூழலில் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, திமுகவும் விமர்சிக்கிறாரு, மேலே பிஜேபியும் விமர்சிக்கிறாரு. 2026 எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு அவர் வந்து தேர்தலை வந்து சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சூழலில் விஜயனுடைய அரசியல் வருகை எந்த மாதிரி தாக்கத்தை தமிழ்நாடு அரசியல் ஏற்படுத்தும்? 25 ஆண்டு காலம் மக்களிடம் தொடர்பே இல்லாமல் இருந்தார். படத்தில் நடித்துவிட்டு ஸ்க்ரீனில் பார்த்துவிட்டு மக்களோடு மக்களாக வந்து சேரவில்லை. இப்போது மக்கள் தொடர்பில் இப்போதுதான் மக்கள் விஷயங்களை எடுத்து பேசுகின்றார். ஏன் அவர் எடுத்து பேச வேண்டும்? அரசியல் பேசுகிற விஷயமே அவர் வந்து இப்போ புதுசாக அரசியல் வந்து அவர் வந்து அரசியலில் வந்து புதுமையாக வந்திருக்கார். அதனால் வந்து மற்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு 50 வருஷமாக கடன் நடத்திட்டு இருக்காங்க. 50 வருஷம் கடன் நடத்தி ஒரு ப்ராடக்டை வெளியே கொடுக்கும்போது அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இயர் கடை ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்றது. இப்போ திமுகலாம் எப்படி பயப்படுதோ அதே மாதிரி நீங்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்களோ? எல்லாம் அவருக்கு வந்து குறிப்பாக பெண்கள் ஓட்டாக இருக்கட்டும், சிறுபான்மையர் ஓட்டாக இருக்கட்டும், பட்டியலின வாக்குகள் எல்லாமே அவருக்கு வரும்னு சொல்லி சில விமர்சகர் சொல்கிறாங்க. அதுக்கான பொலிட்டிக்கல் கால்குலேஷனையும் அவங்க சொல்கிறாங்க. பயமா? எங்களுக்கு வாழ்க்கையில் எப்பயுமே பயம் இருந்ததே கிடையாது. எங்கள் கட்சிக்கும் அது கிடையாது. அமிதாப் பச்சனே எங்களுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிறாரு. அந்த தொகுதியில் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். அதனால் வந்து டெல்லி அந்த மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சிக்கு எந்த நடிகர்களை பார்த்தும் எந்த அரசியல்வாதிகளை பார்த்தும் பயமோ அச்சுறுத்துவதோ பகுஜன் சமாஜ் கட்சியிடம் முடியாது. தமிழ்நாடு போன்று 2 மடங்கு தமிழ்நாடு இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தில்
80 தொகுதி இருக்கின்ற தொகுதியிலே நாங்கள் 4 முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றோம். ஆட்சியை எப்படி செய்வது, அரசியல்வாதிகளை எப்படி ஃபேஸ் பண்ணுவது, நடிகர்களிடம் வந்து அரசியலுக்கு வந்தால் அவர்களிடம் எப்படி அரசியலை முன்னெடுத்து செல்வது, அனைத்துமே வந்து நாங்கள் ஏற்கனவே கற்றறிந்திருக்கின்றோம். அதனால் எங்களுக்கு புதுமை கிடையாது, புதிது கிடையாது. பயம் என்றது வாழ்க்கையிலே வரக்கூடாது. தெருநாய் மாதிரி பயம் என்பது அது உங்களை பயந்தா துரத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை திரும்பி நின்றுட்டு கல் எடுத்து அடித்தா அந்த பயம் வந்து போயிடும். அதனால் பயப்படுற விஷயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதான் பயங்கிறது உங்களுக்கு டிக்ஷனரியிலே இல்லை. நாட் அட் ஆல், நெவர். ஓகே, இப்போ விஜய் அரசியல் தாண்டி இப்போ 2026ல் இப்போ நீங்க எதுவும் போட்டியிடுறதுக்கான சூழல் இருக்கா, இல்லை நீங்க எதுவும் அலைன்ஸ் எதுவும் திட்டம் வச்சிருக்கீங்களா? இன்றைய நிலையில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை எத்தனையோ பிரச்சனை இருக்கு, பட்டியலின பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து பேசுவதற்கு பிஎஸ்பி என்ன திட்டம்? உங்களுடைய கருத்தையில பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்பின்றதை மூசா ஸ்டடி பண்ணாமல் என்கிட்ட கொஸ்டின் பண்ணுறீங்க. பிஎஸ்பி அடிக்கடி பேசும்போதெல்லாம் பட்டியலின ஆரம்பிக்கிறீங்க. பட்டியலின மக்களுக்கான மட்டும் கட்சி கிடையாது. பிஎஸ்பி என்றது பகுஜன் சமாஜ் கட்சி என்றது வெகுஜன மக்களுக்கான கட்சி. அனைத்து சாதி அனைத்து மதத்தினரையும் ஒன்றிணைத்து சோசியல் இன்ஜினியரிங் என்று ஒரு விஷயத்தை செய்த கட்சி இந்தியாவிலே பகுஜன் சமாஜ் கட்சி. எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் சதீஷ் சந்திர மிஸ்ரா என்பவர் ஒரு பிராமணர், துணை பொதுச் செயலாளர் ஒரு இஸ்லாமியர், ஒரு தமிழரான ஸ்ரீதர் அவர்கள் ஒரு பொருளாளர், இந்தியாவோட அகில இந்திய பொருளாளர். இப்படி அனைத்து சாதியினரும் அனைத்து மதத்தினருக்கும் அவர்களுக்கு உரிய பங்கை கொடுத்து அரசியல் நடத்துவது தான் பகுஜன் சமாஜ் கட்சி. நீங்கள் சொல்வது போல கோபாலபுரத்திற்கும் அங்கே சென்று போயஸ் கார்டனுக்கும் இங்கேயும் அங்கேயும் அலைந்து 2 சீட்டுக்காகவும் 4 சீட்டுகளுக்காகவும் போராடுகின்ற இயக்கம் பகுஜன் சமாஜ் கட்சி கிடையாது. 234 தொகுதியிலும் போட்டியிடுவோம். இந்த முறை போட்டியிடும் பொழுது நாங்கள் யார் என்று தெரியும். அடுத்த முறை போட்டியிடும் போது நாங்கள் எதிர்க்கட்சியாக இருப்போம், அடுத்த முறை ஆட்சியாளராக இருப்போம். இந்த 10 ஆண்டுகளிலே நாங்கள் ஆட்சியாளராக மாறுவோம். அரசியலிலே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை. 2 சீட்டோ 3 சீட்டோ வாங்கி கொண்டு அதிலே போட்டியிட்டு அதிலே வந்து எம்எல்ஏவோ எம்பியோ ஆகிறது எங்களுடைய கொள்கை இல்லை. அது போகிற கொள்கை உள்ள எங்களுடைய தொண்டர்கள் யாருக்கும் கிடையாது. அது போல கொள்கைகளை வேறு கட்சியில் போய் சேர்ந்து கொள்ளட்டும். இல்லை, இப்போ நீங்கள் பிரேக்கிங் செய்தியாக வேறு சொல்கிறீங்க. இப்போ கூட்டணிலாம் கிடையாது, நாங்கள் போட்டியிடுறதுக்கு தனிச்சே போட்டியிடுறதுக்கு தயாராக இருக்கும். எப்பவுமே வந்து போன முறையும் வந்து நாங்கள் 40 தொகுதியிலையும் போட்டிட்டோம். அப்போ இருந்த களம் வேறு, இப்போ இருக்கிற கள நிலவரம் வேறு. இப்போ இருக்கிற கள நிலவரம் பிரகாரம் நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ எங்களை வந்து கான்ஸ்டண்ட்டாக எங்களை எதிர்க்கிறதுக்கான காரணமே என்னென்னா, ஆட்சி எப்படி செய்வது, ஆட்சி முறையை எப்படி நடத்துவது. ஏற்கனவே வி ஆர் வந்து ப்ராக்டிஸ்டு, வி ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண டெஸ்டட் பார்ட்டி, நாட் லைக் தட் ஸ்மால் பார்ட்டி. நாங்கள் இது முதலமைச்சர் ஆகாத பார்ட்டி கிடையாது. எங்கள் பார்ட்டி தேசிய கட்சி, இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கட்சி. அங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டில் பாமகவோ அல்லது மற்ற இதர கட்சிகளோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ, மக்கள் நீதி மையமோ வந்து 234 தொகுதியில் ஆட்கள் போடுறதுக்கு அவ்வளோ பற்றாக்குறை இருக்குது. அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி இருக்குது. பாமகவுடைய சின்னம் முதல்ல என்னவாக இருந்தது சொல்லுங்கள். பாமகவுடைய சின்னம் என்னவாக இருந்தது? யானை சின்னத்தை பயன்படுத்தினார்கள். யானை சின்னம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய சின்னம் என்பதனால் அந்த யானை சின்னம் பயன்படுத்துவது நிறுத்தப்பட்டது. அதனால் மற்ற கட்சிகளில் நீங்கள் வந்து அந்த கட்சிகளில் வந்து நீங்கள் சாதாரணமாக சொல்லிடுறீங்க, அந்த கட்சியில் ஆள் போகிறதுக்கே ஆள் இல்லைன்னு. அந்த கட்சி தலைவர்கள்லாம் உங்களை வந்து தப்பாக நினச்சிப்பாங்க. அந்த கட்சியிலலாம் வந்து நிறைய பேர் ஆள் போடுறாங்க. பாமக தலைவர் கோச்சிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் போட்டியிட்டது இல்லை. முதலமைச்சர் வேட்பாளராக அவர் போட்டியிட்டார், நீங்கள் மறந்துட்டு இருக்கீங்க. அவர் போட்டியிட்டு நிறைய தொகுதிகளில் வந்து கூட்டணியோடு எல்லா தொகுதிகளிலும் அவர் வந்து வேட்பாளர்களை போட்டார். நீங்கள் மறந்து விட்டீர்கள். முதலமைச்சர் வேட்பாளர் என்று மாற்றம் தேவை, மாற்றம் முன்னேற்றம் தேவை அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்தது. நீங்க அதை நினைவில் வைக்க. சமீப கால அரசியல் சமீப அது வந்து கடந்த காலான கற்காலமா. அது இப்போ வந்து 2 தேர்தலுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி தானே அது. அதான் அப்போ அப்படி இருக்கும்போது 2026ல் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிடுது. 2026ல் போட்டியிடுதுன்னு எல்லா தேர்தலும் பகுஜன் சமாஜ் கட்சியோடைய அரசியலே வந்து தேர்தல் அரசியலுங்க. தேர்தலில் வந்து எந்த தேர்தலையும் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடாமல் இருந்தது கிடையாது. அதனால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வேட்பாளர்கள் இந்த முறை மிக வீரியத்துடன் போட்டியிடுவார்கள். காரணம், எங்களுடைய அண்ணன் ஆம்சாங் அண்ணனுடைய மரணம் அனைத்து பொதுமக்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வந்து தெளித்திருக்கின்றது. அவருடைய ரத்தம் பொதுமக்கள் எழுச்சியுடன் வந்து இந்த கட்சியில் சேர வந்து பலர் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கும் இதை வந்து வலுவிழ வைப்பதற்காகத்தான் அரசாங்கம் இவரை ஒரு ரவுடி படுகொலை என்று. ரவுடி என்றால் எப்படி நீங்கள் வந்து காவல்துறையில் துப்பாக்கி கொடுத்தீர்கள், லைசன்ஸ் வச்ச கன் வச்சுருந்தார் எங்கள் அண்ணன். எப்படி வந்து நீங்கள் வந்து இப்போ மித்து செட் பண்ணுறதுக்கு பல பேர் ஆதரவு ஊடகவாளர்களை வைத்து அவரை வந்து இது போன்ற சித்தரிக்க முயற்சி செய்தார்கள் ஒழிய
அவர் மிகப்பெரிய தலைவர். ஓகே சார், தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்டாங் படுகொலை குறித்தும் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் வந்து பார்க்குறாங்க, அரசாங்க சார்ந்திருக்கக்கூடியவங்களும் பார்ப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.